நம்ம எங்கே இருக்கணும்னா மயிலாடுதுறை இருக்கோம். மயிலாடுதுறையில் புதுசாக திறக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டு அதுங்க வைக்கிறோம். பாருங்கள், இதான் பேக்கு ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. நேற்று திறப்பு வச்சுருக்காங்க 15ஆம் தேதி. இதை பாருங்கள், பின்னாடி முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின். மயிலாடுதுறை நகராட்சி புதிய பேருந்து நிலையம் இது எங்கே இருக்குன்னா வந்து பூம்பா ரோட்டில் மணக்குடிங்கிற கிராமத்தில் இருக்குது. பாருங்கள், மயிலாடுதுறை நகராட்சி புதிய பேருந்து நிலையம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஸ்பெஷலிட்டி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க போகிறோம். எத்தனையோ கொடி கட்டின பேருந்து நிலையம் திறப்பு விழாவுக்கு 4 வாழை மரத்தை கட்டிச்சிருக்காங்க. 2 கொடி கட்டிச்சிருக்காங்க. லைட்டு கட்டி போட்டுருக்காங்க பாருங்கள். மயிலாடுதுறை நகராட்சி புதிய பேருந்து நிலையம் நல்ல விஸ்தாரமாக ரோடாக இருக்குது 2 பக்கமும். அதுக்குள்ளேயும் பாருங்க பைக்கு தூக்கி எங்கே போட்டு வச்சாங்க பாருங்க. இதெல்லாம் உருப்படுறதுக்கு வழியா அதெல்லாம். இது வந்து முன்பதிவு மையம். இது என்னன்னு தெரியல, சும்மா கடை தான். இதெல்லாம் அரசு போக்குவரத்து கழகம். இங்கே வந்து ஏடிஎம் மிஷின் வருது. இதை பார்த்துங்க, இந்த ஏடிஎம் மிஷின் வருது. நிறைய கடைகள் இருக்குது உள்ள. இது கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாட்டு அறை. அதே மாதிரி இது வந்து லாக்கர், பொருட்கள் வைப்பறை, டைமிங் செக் பண்ணுறவங்க, டைமிங் நேரம் காப்பாளர், மின்சார கட்டுப்பாட்டு அறை. இங்கே அப்படி என்ன இருக்குன்னு உள்ள வந்து பார்ப்போம். போய் வரணும். மின்சாரத்தில் இந்த ஒரு போர்டு தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு. இங்கே இருங்க, ஒரு ஃபேனு, கேண்டீன் வச்சுருக்காங்க பாருங்க, உணவகம். ரெஸ்டாரண்ட் வருது. இங்கே யார் கைக்கு போகுதுன்னு தெரில, எவ்வளோ காசு கைமா இருக்குன்னு தெரியல. இதில் வேறு ஓய்வெடுப்பதற்கு அமர்வதற்குள்ள இடம் இது. ஆனால் நிறைய சேர் போட்டிருக்கலாம், ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சும்மா ஒரு 10 சேர் போட்டால் எப்படி உட்காருது? பாக்கி பேர் நிற்பாங்களா சொல்லுங்கள். கடைகள், இந்த கடைகள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பாருங்க, கடைகள் நிறையா இருக்குங்க உள்றானா. அதுமாதிரி உட்காரத்துக்கு சேர் தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி ஓகே. ரோடு, பஸ்ஸு உள்ளே இது பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு, பார்க்கிங். வேலை நடந்துகிட்ருக்குது. போட்டிருக்காங்க திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் எல்லாம் அந்த மார்க்கத்துக்கு. அந்த சைடு இது வந்து திருத்துறைப்பூண்டி, திருவாரூருக்கு. இந்த பக்கம் வந்து பாண்டிச்சேரி, சிதம்பரம் இந்த மார்க்கம் போகிறது. இது தாங்க இது. இங்கே வந்து சென்னை போகிற பஸ் இருக்குங்க. சென்னை, நாகர்கோயில், ஈரோடு லாங் டிஸ்டன்ஸ் போகிறது. தொலைதூர பேருந்துகள் நிற்கக்கூடிய இடம் இது. பாருங்க, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. கோயம்புத்தூர் போகிறதுக்கு எல்லா ஊருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. உண்மையாக நல்லா கட்டியிருக்காங்க. சில குறைகள் அதை நிவர்த்தி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் கண்டிஷனுங்க, அதாவது பேசஞ்சர்ஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு சுத்தரிக்கப்பட்ட குடிநீர் வச்சுருக்காங்க. தண்ணி வருது.
வருது, ரெண்டுலேயுமே வருது. இந்த இருக்குது ஆரோ வாட்டர் கூட ஃபுல் பம்பு செட்டப் எல்லாமே. கடைகள் நிறையா கட்டி போட்டிருக்காங்க. அது யார் யாருக்கு எப்படின்னு தெரியல. டாய்லெட் ஓகே, நல்லா இருக்குங்க உண்மையிலேங்க, பெஸ்ட்டு. நம்ம இது வந்து பஸ் ஸ்டாண்டோட லாஸ்ட் எண்டு கொண்டோம். நல்ல ஸ்பேஸ் இருக்குது பேக் சைடில் ஃபுல்லாகவே. செப்டி டேங்க் வச்சுருக்காங்க அந்த இடத்துல. பாருங்க, ஜென்ஸ் டாய்லெட்டு. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு உள்ளது, அந்த மாதிரி பெண்கள். சூப்பருங்க உண்மையிலேயே. சில குறைகள் சில நிறைகள் அதெல்லாம் கலந்தது தான் அரசியல். அதை பற்றி நம்ம ரொம்ப பேசக்கூடாது. இதெல்லாம் கும்பகோணம் பஸ்ஸு, தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல் இந்த ரோடுக்கு போகிறது. மாநகர் பேருந்து, புறநகர் பேருந்துகள் இது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பொறையாறு, காரைக்கால் இதுமாரி உள்ளது. நல்ல பெரிய இடம், நல்ல பெரிய ஸ்பேஸு. இது உண்மையிலேயே மாநிலத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு நன்றி சொல்லணும். ஓகே, வாங்க வெளியே போகிறத சைடும் பார்ப்போம் ரோடெலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு டாய்லெட்டு, அங்கே ஒரு டாய்லெட் வச்சுக்கோங்க. 2 டாய்லெட் இருக்குது நேரத்தில். ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். இவ்வளோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து டாய்லெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 தான் வச்சுருக்காங்க. அங்கே 2, இங்கே 2. போலீஸு கண்ட்ரோல் ரூம் இது. இது அனைவரும் சின்ன பார்க்கிங்காக இருக்கும் காரு, பைக்குக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு டாய்லெட் இருக்குது. இதெல்லாம் சும்மா லோக்கல் போகிற பஸ் ஸ்டாப் நினைக்கிறேன். மாவட்டத்துல மல்மேடு, நீடூர் இந்த ரூட்டுக்கு போகிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்குது. ஆனால் இதுவும் பத்தாது உண்மையிலேயே சொல்ல போனால். ஏன்னா அவ்வளோ மக்கள் தொகை உள்ள ஊர், ப்ளஸ்ஸு இங்கே அவ்வளோ பேர் வந்து போயிட்டுருப்பாங்க ஒரு நாளைக்கு. டாய்லெட் இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டுறது நல்லது. இது ஒரு நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இது வந்து கட்டண கழிப்பிடம். மயிலாடுதுறை நகராட்சி கட்டண கழிப்பிடம் மற்றும் குளியலறைகள். இது கொஞ்சம் சுத்தமாக வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா கட்டணம் பண்ணி வாங்குறாங்க. இது என்னன்னு தெரியல. பட் ஓகே, எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நல்லது. மக்களை அது கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். நல்ல பெரிய பேருந்து நிலையம் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ், பஸ் உள்ளே போகிறதுக்கு வழி. ஆனால் ஒரு சந்தோஷமாக விஷயங்க, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் கருணாநிதி பேருந்து நிலையம் இருக்குல்லங்க, அதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா நான் இது தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேருந்து நிலையம் அப்படி தான் பேர் வைக்கிறாங்க. இதுக்கான இது பேர் வைக்கல, இதுக்கு வச்சா வைப்பாங்க. இது என்ட்ரன்ஸு. பூம்புகார், காட்டுமன்னார்குடி, திருச்சிற்றம்பலம், திருப்பனந்தாள், இதெல்லாம் நீடூர், மணல்மேடு இந்த ரூட்டு போகிற வழி. பந்தலூர்லாம் இது உங்களை நான் காமிச்சிட்டேன். கட்டண கழிப்பறை. இந்த இடத்துல ஒரு சின்ன சைக்கிள் ஸ்டாண்ட் பார்க்கிங். இந்த பேக் சைடு ஸ்பேஸ் காட்டுறவங்களுக்கு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாகவே நல்லா பெருசாக தான் இருக்குது ஸ்பேஸ்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரோடெலாம் கொஞ்சம் வாங்கி உள்ளே வாங்கியிருக்குது. சரியாக போடவே இல்லை. ஒரு வாங்கலாக இருக்குது, இப்போ ஏறி இருக்குது. காரைக்கால், பொறையாறு, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி நல்ல பெரிய ஸ்பேஸு. மக்கள் உட்காந்துக்கலாம். ஆனால் உட்காரத்துக்கு சேர் தான் போடலை, பெருசாக போடுவாங்க, எதிர்பார்ப்போம். இந்த ரோடெல்லாம் பாருங்கள், எது சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயே பேட்ச் போட்டுருக்காங்க லைட்டாக. பாண்டிச்சேரி, சிதம்பரம் இந்த மார்க்கமாக போகிற வழி உள்ள பஸ்ஸு. இந்த இடத்துல இந்த 2 இடத்துலையுமே ஆரோ வாட்டர் வச்சாங்க. அவருங்க அங்கேயும் ஆரோ வாட்டர் இருக்குது, இங்கேயும் ஆரோ வாட்டர் இருக்குது. அது வரைக்கும் பாராட்டக்கூடிய விஷயம். நிறைய பேர் வந்து சுற்றி பண்ண பார்க்குறாங்க. அது இதுமாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் மாரி மாயரம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க.
இன்னும் இந்த சைடில் கொஞ்சம் வேலை பார்க்கணும் பாருங்க. இதோட போட்டிருக்காங்க, இன்னும் வேலை பார்க்கல அவங்களாம். ஏன்னா அவசர கதியில் திரைப்படம் வச்சதுனால சுத்தமாக வேலை பார்க்க முடியாமல் வச்சுருக்காங்க. செய்வாங்க, நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இது லாங் டிஸ்டன்ஸ் பெங்களூர், வேலூர் இதெல்லாம் போகிறதுக்கு. அவ்வளோதாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டோட சுற்றுப்பயணம். பார்த்துக்குங்க. கோயம்புத்தூர் போகுது, ஈரோடு போகுது, இங்கேருந்து நாகர்கோவில் போகுது, சென்னை போகுது, கன்னியாகுமரிலாம் போக சொல்லலாம். கேண்டீன் தான் விடுவாங்க உங்களுக்கு. பார்ப்போம் கேண்டீன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. மார்த்தாண்டெல்லாம் பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். அதுக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க தெரியல, இன்னும் வைக்கல. இந்த இடத்த இன்னும் ஸ்பேஸ் பெருசாக வைக்கலாங்க. அது ரோடு போடல, சாரி, இவங்க இந்த வேலையை முடிக்கல. இதெல்லாம் வந்து பாலிசி எல்லாம் வந்து உங்களுக்கு ரோடு போடுவாங்க. மரம் வச்சுருக்காங்க, மரத்தை பிடிக்கிட்டு ரோடு போடுவாங்க. போட்டால் தான் 2 பஸ் திரும்பி போக முடியும். மரத்தை வச்சா ஒன்றும் செய்ய முடியாது. இடத்துலலாம் வாங்கினதான் வாங்கினாங்க ஆதீனத்திட்ட. இன்னும் பெருசாக இடத்த வாங்கிக்கலாம். வாங்கி எஸ்எம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாம். இது அவுட்ரு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோங்க பாருங்க. அப்படி சுற்றி வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டை.